Dear 12th standard business max students, the discrete random variable x as the following probability function. First நம்ம என்ன செய்யலாம்னா அவங்க கொடுத்திருக்க ரூலை வச்சுக்கிட்டு probability mass function கண்டுபிடிக்கலாம். அவங்க தான் பக்காவாக ஃபார்முலாலாம் கொடுத்துருக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி அப்படியே போட்டுடலாம். நம்ம இந்த இடத்துல எக்ஸு, இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேண்டம் வேரியபிளுக்கு 2 கொடுத்துருக்குறாங்க, 4 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்குறாங்க, 8 கொடுத்துருக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். 2க்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணுமா? அப்போ 2க்கு இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா கேஎக்ஸ்னு இருக்கும். அப்போ கேஎக்ஸுக்கு பதில் கே இன்ட்டு 2 போடணும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ 2. அப்போ 2k தான் ஃபஸ்ட் ஆன்சர். அதேமாதிரி 4க்கு இதே ஃபார்முலா தானே. அப்போ கே இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 4 போட்டால் 4k வந்துடும். 6க்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணுமா? அப்போது k இன்ட்டு 6. அப்போ என்ன வந்துடும்னா 6k வந்துடும். 8க்கு மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? k ப்ராக்கெட் எக்ஸுக்கு பதில் 8 - 2. அப்போது k 8 - 2னா 6. ஆன்சரு 6k. அப்போ இங்கேயும் 6k வந்துடும். இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. ஏன்னா எல்லாமே k லெட்டரில் மாட்டின்னு இருக்குது. இதுவே நம்பர்ஸாக இருந்ததுன்னா சம் இஸ் ஓவர். எப்போது இந்த வேல்யூஸை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம கே கண்டுபிடிக்க போகிறோன்னு பாருங்கள். எப்பொழுதுமே டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் 1. சிக்மா பி இஸ் ஆல்வேஸ் 1. டோட்டல் ப்ராபபிலிட்டி இங்கே இருக்கிறவங்களோட எல்லா வேல்யூயும் கூட்டினா டோட்டலாக 1 தான் வரும். ஆல்வேஸ் த டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1. எனக்கு பாதி மனசாக இருக்குது, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாம். அப்போ இன்னொரு பாதி மனசு என்ன சொல்லுது? ஸ்கூலுக்கு போகாதுன்னு சொல்லும். அப்போது போகலான்றது ஒரு பாதி மனசு, போகாதன்றது ஒரு பாதி மனசு, பாதி சேர்ந்தால் 1 தான். டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 தான். நாளைக்கு முக்கால்வாசி மழை வரும், அப்போ கால்வாசி மழை வராது. அப்போ காலும் முக்காலும் சேர்ந்தாலும் 1 தான். டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் 1. எல்லாரையும் ஆட் பண்ணால் சிக்மா அப்படின்னா அடிஷன். எல்லா ப்ராபபிலிட்டியும் கூட்டுங்கள், கூட்டினால் 1 தான் வரும் என்பது ரூல். அப்போது 2k + 4k + 6k again plus 6k is equal to 1. அப்போ 6 6 12, 12 4 16, 18, 18k is equal to 1. இப்போ k is equal to 1/18. நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? show that k is equal to 1/18 கேட்டிருந்தாங்க. we have proved that k value is 1/18 is the exact answer. Okay, thank you.